Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வாட் இஃப் நருட்டோ வாஸ் உச்சியா கிளான் அண்ட் சாசுகே வாஸ் உசுமாக்கி கிளான். அதாவது நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய நம்ம நருட்டோ உசுமாக்கி கிளானை சேர்ந்தவன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வீடியோல ஒரு மாற்றத்திற்காக உசுமாக்கி கிளானை சேர்ந்த நருட்டோ உச்சியா கிளானை சேர்ந்தவனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அண்ட் அதே சமயம் நம்ம சாசுகே இருக்கான் இல்லையா, அவன் உசுமாக்கி கிளானை சேர்ந்தவனா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை சிம்பிளா சொல்லணும்னா நருட்டோ உசுமாக்கி அண்ட் சாசுகே உச்சியா இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய இடத்தை ஸ்விட்ச் பண்ணிக்க போறாங்க. ஸோ இதனால இவங்க ரெண்டு பேரோட லைஃப்ல என்னென்னலாம் நடக்குது, அதை எப்படி இவங்க ரெண்டு பேரும் சால்வ் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். பட் அதை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அமைத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் அது கூடவே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லலாம் நம்ம இப்போ ஓர பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்க்கறது மாப் கேமிங் சேனல். நான் தான் உங்க மால்டோவை. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன டிஸ்க்ளைமரை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் வரக்கூடிய நம்ம நருட்டோ அண்ட் சாசுகே இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய கேரக்டரில் தான் இருப்பாங்க. அதாவது ரியல் லைஃப்பில் அனிமேல இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் எப்படி காமிச்சாங்களோ அதே மாதிரி தான் நம்ம எங்கேயுமே எடுத்துக்க போகிறோம். பட் என்ன ஒன்று, நருட்டோ இருக்கிற இடத்துல சாசுகே இருப்பான், சாசுகே இருக்க வேண்டிய இடத்துல நருட்டோ இருப்பான். அதுதான் டிஃப்ரெண்ட். ஓரளவுக்கு நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஃப் தானே, நம்ம சொல்கிறது தான் எங்கள் சட்டம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த கதையோட ஸ்டார்டிங் சீனில் லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கிளானான உச்சியா கிளானை தான் காமிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த டைமில் உச்சியா கிளானோட லீடராக இருக்கக்கூடிய நம்ம ஃபுகாக்கு உச்சியா இருக்காரு இல்லையா, அவரையும் அவருடைய ஒய்ஃபையும் தான் காமிக்கிறாங்க. ஏன்னா இது சம்மந்தமே இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் நமக்கு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஃபுகாக்கு உச்சியா இருக்காரு இல்லையா, அவருக்கு ரெண்டாவது பையன் பிறந்திருக்கான். அவன் பேர் தான் நருட்டோ உச்சியா. இந்த நருட்டோ உச்சியாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அஃப்கோர்ஸ் அவர் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், அவர் தான் நம்ம இட்டாச்சு. இந்த இடத்துல நம்ம சாசுகே இருக்கும்போது சின்ன வயசுலேயே பயங்கர டேலண்டடாக அவரும் எடுத்திருப்பான். பட் நருட்டோ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. என்னதான் எங்க நம்ம நருட்டோவுக்கு ஃபுகாக்கு ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி, இட்டாச்சி ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் பவர்ஃபுல்லாக மாறல. அண்ட் லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய அகாடமியில் படிக்கும் போதுமே அவன் டாப் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். பட் என்னதான் நம்ம நருட்டோ ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே அந்த கிளாஸில் இருக்கக்கூடியவங்களில் நம்ம நருட்டோவுக்கு தான் க்ரஷ் அதிகமாக இருப்பாங்க. ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கிற அதே சமயம் பேரலாக இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம மினோட்டோ இருக்காரு இல்லையா, மினோட்டோ அண்ட் குஷினா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையன் பிறகுறான். அவனுடைய பேர் தான் சாசுகே உசுமாக்கி. நம்ம சாசுகே உச்சியா பிறக்கும் போதே அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே இறந்து போறாங்க பிகாஸ் ஆஃப் 9 tails. பட் இந்த இடத்துல நம்ம சாசுகேவோட அப்பா அவர் சாகிறதுக்கு முன்னாடியே அந்த 9 tailed beast இருக்கு இல்லையா, அதை சாசுகேவோட உடம்புக்குள்ள சீல் பண்ணிட்டு தான் சாகுறாரு. சாசுகேவோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம தேர்ட் ஓகாகே இரிசன் சருட்டோபி தான் சாசுகேவை எடுத்து வளர்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ உச்சியா படிக்கிற அதே அகாடமியில தான் சாசுகே உசுமாக்கியுமே படிக்கிறாரு. பட் இந்த இடத்துல நம்ம சாசுகே நருட்டோ மாதிரி கிடையாது. நருட்டோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா நம்ம சாசுகே அதுக்கும் மேல டாப் ரேங்க்ல இருக்கான். இந்த இடத்துல என்னதான் நம்ம சாசுகேவோட உடம்புக்குள்ள 9 tailed beast சீல் பண்ணியிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அவனை பார்த்து ஒரு டீமன்னு சொல்றாங்க. அப்படின்னாலுமே நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா அதை பத்தி எதையுமே கவலைப்படாம அவனுடைய கோல் அச்சீவ் பண்றதுல மட்டும் தான் அவன் குறிக்கோளா இருக்கான். பிகாஸ் இந்த இடத்துல நம்ம சாசுகேவோட குறிக்கோள் என்னன்னா ஒகேகேவா மாறணும். இதை சொல்லும் போது எனக்கே சிரிப்பு வருது. உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, கமெண்ட்ல போட்டு போங்க, அப்புறமா பாக்குறேன். சரி, ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். இந்த இடத்துல நம்ம சாசுகேவுக்கு அடுத்து ஒகேகேவா மாறணும். அதுவும் இது வரைக்கும் யாருமே இல்லாத அளவுக்கு நம்ம ஒரு பெரிய ஒகேகேவா மாறி இந்த உலகத்தையே மாற்றணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதனாலே நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பயங்கரமாக பயிற்சி எடுக்கிறான், அதுக்கான ட்ரைனிங்குள்ளே இறங்குறான். பட் அதே சமயம் அந்த பக்கம் நம்ம நருட்டோ உச்சியா பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக ஈடுபாடே காமிக்கல. என்னடா இவன் இப்படியா இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போதான் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்னன்னா, இவனுடைய சொந்த கிளானான உச்சியா கிளானை மொத்தமாக போட்டு தள்ளிடுறானுங்க. அதுவும் அந்த உச்சியா கிளானை போட்டு தள்ளினது யாருன்னா இவனுடைய அண்ணன் தான். நம்ம கூட பிறந்து நம்ம சொந்த அண்ணனே நம்ம கிளானை மொத்தமாக போட்டு தள்ளிட்டானே, அதுவும் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களையுமே சேர்த்து தான் கில் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனாலேயே நம்ம நருட்டோ உச்சியா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. நான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த நம்ம நருட்டோ உச்சியா படிப்படியாக முன்னேறாரு. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சைட்ல இருந்து பார்க்குற நம்ம ஒருச்சுமாரு, ஆஹா இந்த பையன் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறிட்டே வரானே, பத்தாவது குறைக்கு இவங்க கிட்ட உச்சியா கிளான் கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய அந்த டோஜுட்சு பவர் இருக்கு. ஸோ அதனால இவன் நம்மளுடைய வசல கரெக்டாக இருப்பான், கரெக்டாக பொருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை செலக்ட் பண்ணுறான் நம்ம ஒருச்சுமாரு. அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம சாசுகே உசுமாக்கியும் ஒகேகே ஆகிறதுக்காக பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துக்கிறான். இதுக்கிடையில தான் இவங்க ரெண்டு பேரும் ககாஷியோட டீம் 7ல வந்துட்டு ஜாயின் பண்றாங்க. அண்ட் அந்த டீம் 7ல பார்த்தீங்கன்னா சக்குராவும் இருக்காங்க. வழக்கம் போல நம்ம ககாஷி பெல்ட் டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த பெல்ட் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி சாசுகே தோக்கறான், நம்ம நருட்டோ வின் பண்றான். பிகாஸ் என்னதான் நம்ம நருட்டோ ஸ்டார்டிங்ல வீக்கா தெரிஞ்சாலுமே அவனுடைய கிளான் மொத்தமா அழிஞ்சதை பார்த்துருப்பான் இல்லையா. ஸோ அதை பார்த்து வெறி கொண்ட வேங்கியா மாதிரி பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து பவர்ஃபுல்லா மாதிரி இருப்பான். ஸோ நம்ம ககாஷி டீம் 7க்கு வச்சு அந்த பெல்ட் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சாசுகே தோத்து நம்ம நருட்டோ வின் பண்றான். இப்படியே சில காலங்கள் போகுது, சுனின் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சுனின் எக்ஸாம்ல நம்ம நருட்டோ பார்க்குற எல்லாரையுமே சும்மா தூக்கி போட்டு பழகுறான். அதே சமயம்
நம்ம சாசுகேவும் பயங்கரமா எல்லாருக்குமே டஃப் கொடுத்து படிப்படியா பாஸ் ஆகிட்டே வரான். என்னடா இந்த கதை எந்த சம்பவமே இல்லாம ஸ்மூத்தா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஒரோச்சிமாரு இருக்காரு இல்லையா, ஒரோச்சிமாருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம நருட்டோ மேல ஒரு கண்ணு இருக்கும். ஸோ நம்ம நருட்டோவை கேப்சர் பண்ணிட்டு போறதுக்காக ஒரு காகேயோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம நம்ம நருட்டோவையுமே சக்சஸ்ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டு போயிடுறான். நம்ம ஒரோச்சிமாரு நருட்டோவை கேப்சர் பண்ணிட்டு போயிடுவான்றதை விட நருட்டோவே பார்த்தீங்கன்னா எனக்கு பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சிமாரு கூட போயிட்டு ஜாயின் பண்ணிப்பான்னு சொல்லலாம். பட் என்ன ஒண்ணு, இவங்க ரெண்டு பேரும் போறதுக்கு முன்னாடி நம்ம இரிசன் சருட்டோபி இவங்களை ஸ்டாப் பண்ண வந்திருப்பாங்க. பட் ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா அவரை போட்டு தள்ளுவான். அண்ட் அதே சமயம் நம்ம சாசுகே இருக்கான் இல்லையா, சாசுகேவுமே இங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்ப்பான். அவனுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லா தானே இருப்பான். ஸோ அவனுமே பார்த்தீங்கன்னா அவனால முடிஞ்ச அளவுக்கு ஒரோச்சிமாருவையும் நருட்டோவையும் ஸ்டாப் பண்ண பார்ப்பான். பட் அவனால முடியாது. 9 டெய்ல்டு பீஸ்டோட பவர்ஸ்லாம் எடுத்து சண்டை போடுவான். பட் அவனால முடியாது. என்னதான் நம்ம சாசுகேவுக்கு நருட்டோ சுத்தமா பிடிக்கல அப்படின்னாலுமே தன்னோட பவர்ஸை வச்சு அவனை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவனுக்கு இருக்கும். ஸோ இதனாலேயே நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம அந்த டீமை யூஸ் பண்ணி நம்ம நருட்டோ எப்படியாச்சும் காப்பாற்றி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். இந்த பிளானுக்கு அப்போ ஒக்காகேவா இருந்த நம்ம சுனாரியுமே பார்த்தீங்கன்னா ஓகே சொல்றாங்க. ஸோ நம்ம ஒக்காகேவோட ஆதரவில் தான் இந்த பிளானே நடக்குது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா என்ன தடுக்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்குவாட் அனுப்புறான். நம்ம சாசுகேவோட டீமுக்கும் ஒரோச்சிமாரோட டீமுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த சண்டையில நம்ம பசங்க தான் வின் பண்றாங்க. அவ்வளவுதான்டா, ஒரோச்சிமாரோட ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளியாச்சு. அடுத்து நம்ம நருட்டோவை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறாங்க. பட் நருட்டோ பார்த்தீங்கன்னா வரமாட்டான். நான் எங்க அண்ணனை கில் பண்ணணும்னா எனக்கு பவர்ஸ் வேணும். ஸோ அதனால நான் ஒரோச்சிமாரு கூட இருந்தால் மட்டும் தான் நான் பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரோச்சிமாரு கூடவே இருக்கிறான். இப்படியே சில காலங்கள் போகுது. நம்ம நருட்டோவும் படிப்படியாக பவர்ஃபுல்லாக மாறுறான். இந்த விஷயம் ஒரோச்சிமாருக்குமே தெரிய வருது. ஆஹா பரவாயில்ல, நம்ம நருட்டோ பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சிட்டான்றது தெரிய வருது. ஸோ நம்ம ஒரோச்சிமாருக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா நருட்டோவை கண்ட்ரோல் பண்ணி அவனுடைய வசலா எடுத்துக்க ட்ரை பண்றான். பட் அது அங்கே நடக்கல. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம நருட்டோ பவர்ஃபுல்லாக மாறினது மட்டும் இல்லாமல் டாக்னோ ஜூட்ஸு எப்படி போறதுன்றதையுமே கத்துக்கிறான். இந்த இடத்துல ரியல் ஸ்டோரியில நம்ம சாசுகே ஒரோச்சிமாருவை கில் பண்ணியிருப்பான் இல்லையா, பட் இங்க அப்படி நடக்கல. நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாருவை பேசியே சரி பண்றான். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல நம்ம நருட்டோட ஸ்பீச்சை கேட்ட ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா உங்க அண்ணனை கில் பண்றதுக்கு நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுறான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரோச்சிமாரு அண்ட் நருட்டோ எல்லாத்தையுமே பேசி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்றதுனால மறுபடியும் லீஃப் வில்லேஜுக்கே கிளம்பி வராங்க. பட் அப்படியே அவங்க லீஃப் வில்லேஜுக்குள்ள ரிட்டர்ன் வரும்போது தான் லீஃப் வில்லேஜ்ல ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடக்குது. அதுதான் பெயின் அட்டாக். நருட்டோ உச்சியா எப்படி ஒரோச்சிமாரு கிட்ட ட்ரைனிங் எடுத்து பவர்ஃபுல்லா மாறினானோ அதே மாதிரி நம்ம உசுமாக்கி சாசுகேவுமே பார்த்தீங்கன்னா ஜெரையா சென்சை கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா மாறி இருப்பாரு. பட் ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜெரையா கிட்டலாம் ட்ரைனிங் வேணா, நானே தனியாக ட்ரைனிங் எடுத்து பவர்ஃபுல்லா மாறிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். ஆனால் லாஸ்டா எல்லாருமா சேர்ந்து இல்லடா தம்பி உனக்குள்ள 9 டெய்ல்டு பீஸ்ட் இருக்கு. ஸோ அதனால இவர் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தா தான் நீ இன்னும் பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் பண்ண வச்சிருவாங்க. ஸோ நம்ம லீஃப் வில்லேஜ்ல பெயின் அட்டாக் நடக்கும்போது நருட்டோவும் சரி சாசுகேவும் சரி பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பெயின் கூட சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில நம்ம சாசுகே உசுமாக்கி சேச் மோடுக்கு போனது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பவர்ஸுமே யூஸ் பண்ணி பெயினை நாக் அவுட் பண்ணிடுறான். கிட்டத்தட்ட நம்ம பெயின் நாகட்டோ உசுமாக்கியவே கொல்ல போறான்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்போ தான் நம்ம நருட்டோ வந்து சாசுகேவை ஸ்டாப் பண்றான். இங்க நம்ம நருட்டோ சாசுகேவை ஸ்டாப் பண்ணது மட்டும் இல்லாமல் நாகட்டோ உசுமாக்கிக்கு டாக்னோ ஜூட்ஸோ போட ஸ்டார்ட் பண்றான். நருட்டோவோட ஸ்பீச்சை கேட்ட நம்ம நாகட்டோ உசுமாக்கி பார்த்தீங்கன்னா தம்பி நீ இவ்வளோ பேசுவோம் தெரிஞ்சா நான் லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணவே வந்திருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜைஸ் பண்றான். ஸோ நம்ம லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண நம்ம நாகட்டோ உசுமாக்கி பார்த்தீங்கன்னா அவர் பண்ண சாதாரணத்தை எல்லாத்தையுமே அவரே சரி பண்றது மட்டும் இல்லாமல் நான் இனிமே என்னுடைய லைஃப்ல உன்னுடைய ஸ்பீச்சே கேட்க கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே உயிரை மாற்றிக் கொள்கிறார். நாகட்டோ உசுமாக்கி எப்போ சாவான் அவருடைய கண்ணு எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கொண்டு இருந்த நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா நாகட்டோவோட கண் எடுக்கிறதுக்காக வருவான். ஐ மீன் இந்த சமயத்தில் நம்ம நாகட்டோ உசுமாக்கி கிட்ட அந்த மாதராவோட ரினிகன் இருக்கும் இல்லையா, அது எடுக்கிறதுக்காக ஒபிட்டோ வருகிறார். நம்ம ஒபிட்டோ கொனன் கூட ஃபைட் பண்ணி நாகட்டோவோட ரினிகன் எடுத்தது மட்டும் இல்லாமல் 4th கிரேட் நிஞ்சா வரையும் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த விஷயம் வேர்ல்டு வைடா பரவுது. அப்படிதான் லீஃப் வில்லேஜுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம நருட்டோ அண்ட் சாசுகே இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிய வருது. மிக முக்கியமா இந்த விஷயம் நம்ம நருட்டோ உச்சியாவுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவர் தான் சாசுகே கிட்ட சொல்றாரு, நீங்க பாரா தம்பி நீ நானும் ஒன்னா இருந்தா மட்டும் தான் அதை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயுமே நம்ம நருட்டோ டாக்னோ ஜூட்ஸோ போடுறாரு. இதுல இருந்து யாராச்சும் தப்பிச்சிருக்காங்களா? ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து 4th கிரேட் நிஞ்சாவாரை எதிர்கொள்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம நருட்டோ உச்சியா அவனுடைய அண்ணன் இட்டாச்சி உச்சியாவை போட்டு தட்டுறதுக்காக காத்து கொண்டிருக்கான் அப்படின்ற ஒரு லைன் போச்சு இல்லையா, அது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அது ஒன்றும் ஆகல. நம்ம அண்ணன் இட்டாச்சி உச்சிகா எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்றத நம்ம நருட்டோ புரிஞ்சுப்பான். இன்ஃபேக்ட் நம்ம இட்டாச்சிக்கே அச்சோ நம்ம இத்தனை பேரை போட்டு தள்ளட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீலிங்கை நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா பேசியே போக வைக்கிறான். நீ எதுவும் கவலைப்படாத அண்ணா, நீ இந்த லீஃப் வில்லேஜ் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே பண்ணேன். ஸோ அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நீ பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானம் ஆயிரானுங்க. ஸோ இதனாலேயே 4th கிரேட் நிஞ்சா அவர் நடக்கும்போது நம்ம நருட்டோ இட்டாச்சி அண்ட் சாசுகே இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் ஒபிட்டோ கூட ஃபைட் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம கக்காஷி சக்குரா எல்லாருமே சீரீஸ்ல பார்த்தா மாதிரி இந்த இடத்துல இவங்க கூட தொடர்கிறார்கள். இந்த இடத்துலையுமே நம்ம சாசுகே லைட்டாக கொஞ்சம் ரூடாக தான் இருப்பார். பட் நம்ம நருட்டோ தான் பார்த்தீங்கன்னா அவனை அப்பப்போ பேசி சமாதானப்படுத்துவார். அண்ட் அதே மாதிரி நம்ம ஒபிட்டோவும் நார்மலாக இல்லை, அவன் இன்னொருத்தரோட கண்ட்ரோலில் இருக்கான் அப்படின்றது நம்ம நருட்டோவுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதனால நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா சாசுகே கிட்ட சொல்லி ஒபிட்டோவை டிஃபீட் பண்ண சொல்கிறான். நம்ம சாசுகே ஒபிட்டோவை டிஃபீட் பண்ணி அவனை சீல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ஒபிட்டோவுக்கு ஒரு டாக்னோ ஜூட்ஸோ போட்டு அவனை திருத்துறான். நம்ம ஒபிட்டோ கூடவே தானே மாதரா இருப்பான். ஸோ மாதராவை பார்த்தீங்கன்னா சீரீஸ்ல பார்த்தா மாதிரி பிளாக் ஜெட்ஸோ போட்டு தள்ளிடுது. மாதரா இருந்ததுக்கு அப்புறம் கவியா வந்திருப்பாங்க. கவியாவையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அகரமோட பவர்ஸை வச்சு நருட்டோ அண்ட் சாசுகே ரெண்டு பேரும் போட்டு தள்ளுவாங்க. ஐ மீன் சேஜ் ஆஃப் 6 பாத்தோட பவர்ஸ் யூஸ் பண்ணி கவியாவை சீல் பண்ணுவாங்க. ப்ரோ அப்போ லாஸ்டா அனிமேல காமிச்சா மாதிரி நருட்டோவுக்கும் சாசுகேவுக்கும் ஃபைட் வந்து அவங்களுடைய கையெல்லாம் போகாதான்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல போகாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம நருட்டோ உச்சியாவே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சாசுகேவை பார்த்து நீ அடுத்த ஒக்கையாவை மாறினா கரெக்டாக இருக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அதனால் இவங்க 2 பேருக்கு இடையில் எந்த ஒரு சண்டையும் நடக்காது, இவங்களுடைய கைகளுமே போகாது. ஸோ ஏகேஸ் நம்ம வீடியோ 2க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுப்பாங்க. மிக முக்கியமாக இது ஒரு வாட் இஃப்ன்றதுனால எனக்கு என்ன தோணுதோ அதை வச்சு தான் நான் இதை பேசியிருப்பேன். சும்மா ஒரு கற்பனைக்காக இப்படி இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன கற்பனை தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் ஃபன்னாக தான் கொண்டு போயிருப்பேன். சீரிஸ் எல்லாம் இந்த இடத்துலையுமே கொண்டு போயிருக்க மாட்டேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் சேனலான மால்டோ பை சேனல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில வாட் இஃப்லாம் போட்டிருப்பேன். அந்த வாட் இஃப்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போயிருப்பேன். பட் இந்த வாட் இஃப் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. இந்த வீடியோ பேசும்போது எனக்கே ஒரு சில இடங்களில் சிரிப்புலாம் வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு காமெடியான ஒரு வாட்டிஃபாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும் மால்டோ பை. போயிட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.